இதே அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டம் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்களை இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு புனித ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் மதத்தை பார்க்கல, அவருடைய மனித நேயத்தை பார்த்தாரு. அம்மா சிந்திங்க, இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டில் கூட இப்படி விலையெல்லாம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும் போதுதான் கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தனக்கூட திருவிழாவிற்கு சேர்ந்த தேவைப்படும் சந்தன கட்டைகள் அதிமுக ஆட்சியிலிருந்து நான் இருக்கின்றவரை விலையில்லாம கொடுத்தோம். 2018 நமக்கு வேண்டிய மத்தியில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காத போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி கொடுத்தது அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் செல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி 15 கோடி கொடுத்தது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவியும் வழங்கும் திட்டத்தை துவங்கியப்பட்டது. உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளர்கள் எண்ணிக்கை 2004 முதல் 2060 உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் 750 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனம் 27,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுவார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினர் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் புயலால் அங்க இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைஞ்சது. நான் நாகப்பட்டினத்திற்கு அந்த மக்களை சந்தித்த பொழுது அங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நாகூர் தர்காவுக்கு என்னை அழைத்து சென்று குளக்கரையை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி குளக்கரையை சரி செஞ்ச சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அதிமுக. 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி, இன்றைக்கு பாரதிய ஜனதா பத்தி பேசுறாங்கல்ல, அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவிக்கு அன்றைக்கு மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இன்றைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நாட்டுடைய ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னிறுத்தினாங்க. அதுக்கு ஓட்டளித்தது அதிமுக.